பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. அனைத்து நேயர்களுக்கும் இந்த பெப்பர்ஸ் டிவி double.com பட்டிமன்றத்தின் சார்பாக இனிய வணக்கங்களை தருணத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் காரசாரமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை பட்டிமன்றமாக உங்கள் முன்னால் படைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பினால் நாங்கள் அலசுகின்ற அலசலால் உங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பு கிடைத்து நல்ல பயன் பெறுகிறீர்கள் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்றால் எங்களுக்கு இமெயில அவ்வளோ அமைச்சிருக்கீங்க, மெயில் அவ்வளோ அமைச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த பட்டிமன்றத்தினால எங்களோட குடும்பம்லாம் தெரிஞ்சிருக்குன்ட்டு போன வாரம் இப்படிதான் சிதம்பரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்க ஒரு குடும்பம் ஓன் அழுதுருச்சு. ப்ரோக்ராம் பார்த்து இல்ல, ப்ரோக்ராமெல்லாம் என்னோட புருஷன் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு பல நல்ல விஷயங்கள், அவ்வளவு பல கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு காமனா எடுத்துப்போம். காமனா எடுத்துக்கணும்னா ஆண் பெண் இருவர் தான் இருக்காங்க, வேற ஜாதி இல்ல, ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்றோம். அதே போல மனுஷனுக்கு ரெண்டு பிரச்சனை தாயா. நீ எடையை போட்டு பாரு, எத்தனை இதுவா இருந்தாலும் அந்த ரெண்டு பிரச்சனை தான் மனுஷனுக்கு. ஆமா, நான் ஒண்ணு வெயிட் ஜாஸ்தியா இருப்பேன் இல்ல கம்மியா இருப்பேன். அது கிடையாது. ஒண்ணு பிரச்சனை வர்றது ரெண்டு விஷயத்தினால தான். ஒண்ணு ஃபிகர், இன்னொன்னு சுகர். யோசிச்சு பாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எந்த வியாதி வந்தாலும் கியூர் பண்ணிடுறான். சுகர் வந்தா காலமுள்ள கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்கணும் பாவம் அவன். அதனால பல விளைவுகள். அதே போல ஃபிகர் நல்லதா அமைஞ்சா சரி, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, எது ரொம்ப ஈஸி இந்த காலத்துல? இந்த கால இளைஞர்கள் ஒவ்வொரு காலம் மாறிட்டு. அன்னைக்கெல்லாம் லவ்வரை பார்த்து ஏப்பா நீ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல காதலியை பார்த்து கண்ணம்மா சௌக்கியமா அப்படின்னு காதலிச்ச காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு டைலாக் பேசுக 1 மணி நேரம் போவான். ஆனா இப்ப அப்படி இல்லை, ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, நம்மளுடைய இந்த இளைஞர்களுக்கு ஃபிகரை கழட்டி விடுவது ஈஸியா, பிக்கப் பண்ணுவது ஈஸியா? இதான் தலைப்பு. சோ வழக்கம் போல என்ன கழட்டி விடுறது ஈஸிங்க. ஃபிகரை டப்பு நினைச்ச நேரத்தில் கழட்டி விடலாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவர்கள் இருவரும் வந்திருக்காங்க. அந்த அணியை தலைமை தாங்கி நடத்துறவர் கோதண்டம் அவர்கள். இவர் வழக்கம் போல தன்னைத்தானே நாயகன், ஹீரோ அப்படின்னு சொல்லிப்பாரு. மேக்கப் என்ன வேணாலும் போட்டுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகா சிறந்த சிறப்பு மிக்க நடிகர் கோதண்டம். அந்த அணியை தாங்கி நடத்துறார், தலைமை தாங்கி. அதற்கு உறுதுணையாக இருப்பவர் பன்னீர் செல்வம், மிக இளைஞர். இவரும் ரொம்ப காலேஜ் படிக்கிற பையன் தான். அவருக்கு நல்லா தெரியும் ஃபிகரை பிக்கப் பண்றது ஈஸியா, இல்லைன்னா கழட்டி விடுறது ஈஸியான்ட்டு. ஆனா இவர் சொல்றாரு இப்போ கழட்டி விடுறது தான் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லூரி அனுபவம் பேசுகிறது. ஆனா இவங்க இந்த பக்கம் பிக்கப் பண்றதுதான் ஈஸின்னு சொல்ல வராங்க. படித்தது கம்மி என்றாலும் பேசுவது அதிகம். நல்ல பேச்சாளர், நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் அசினா அவர்கள். அதற்கு உறுதுணையாக அந்த அணிக்கு உறுதுணையாக இருப்பவர் நம்மளுடைய ஆனந்த் அவர்கள். கல்லூரி மாணவன், நல்ல நடிகன், நல்ல பேச்சாளர், நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொல்லிக்குவாரு. அப்படிப்பட்ட ஒரு நடிகன் ஆனந்த் அவர்கள். இப்ப கோதண்டம் அவர்கள் பேச சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். பட்டிமன்றம்னா ஒரு அவை நாகரிகம் தெரிய வேண்டும். ஒரு நடுவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிடக்கூடாது. இப்படித்தான் போன பட்டிமன்றத்துல ஒரு ஊர்ல நடக்கும்போது போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. சரி, இருந்தாலும் நான் பேசிட்டு வந்துட்டேன். அவை நாகரிகமா என்ன பேசினாலும் மண்டே ஆட்டிட்டு போங்க. போகும்போது ஒன்னா கூட சொல்லுங்க, திட்டுங்க, மேற்கொண்டு ஏதாவது பார்த்துக்கலாம். ஏதாவது எந்திரிச்சு போகக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், வழக்கம் போல எந்திரிச்சு மைக்க பிடிச்சது எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதுக்கே டைம் இழுத்துறாதீங்க, நேரா மேட்ருக்கு வாங்க. ஓகேவா? இப்ப கோதண்டம் அவர்கள் ஃபிகரை கழட்டி விடுவதுதான் ஈஸி என்று பேச வருகிறார். வாங்க கோதண்டம். பட்டிமன்றத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், எதிர் அணியில இருக்கக்கூடிய இருவருக்கும், என் அணியில இருக்கக்கூடிய ஒருவருக்கும், பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கும் சத்தியமா நான் வணக்கம் சொல்ல மாட்டேன். காரணம், நம்ம நடுவர் சொன்னாரு, நீ வணக்கம் சொல்லிட்டுலாம் இருக்க தேவையில்ல. சோ மரியாதை கெட்டவர் நடுவர் நினைச்சிடாதீங்க. நேரம் இல்லாத காரணத்தால் இதுக்கு நீ பேசாம வணக்கத்தையே சொல்லிட்டு போ. சொல்லு. அப்ப அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். எதிரிலே இருப்பவருக்கும் அனைவருன்றப்ப எல்லாமே வந்துரும். போ மேல போ. வணக்கத்தை கூறிக்கொண்டு, அதாவது பெண்களை பிக்கப் செய்யறது ஈஸியா அல்லது கழட்டி வர்றது ஈஸியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது அது அதில் இருக்க அழக பாரு. ஃபிகரை பிக்கப் பண்ணுவது ஈஸியா, கழட்டி விடுறது ஈஸியா? இதுதான் நான் சொன்னேன். விளங்காத விளக்குமாறு தெரிவிக்கிறேன். விளக்குமாறு அதாவது அதை சொல்லுமாறு தெரிவிக்கிறேன். விளக்குமாறு அதாவது ஒரு பொண்ணை பிக்கப் பண்ண முடியும் அப்படின்னு எதிர் அணியில சொல்றாங்க. அனாவசியமா பிக்கப் பண்ண முடியாதுங்க. நீங்க போய் பாருங்க. ஒரு காலேஜ் வாசல் நின்று ஒரு 10 ஃபிகர் போட்டோம், அப்படி கண்ணடி செருப்பால் அடிப்பான். பிக்கப் ஆகுமா? ஆனா எப்படியோ பிக்கப் ஆயிடுச்சுப்பா. ஒண்ணும் இல்ல, பீஸா வாங்கி தர பைசா இல்லைன்னு சொல்லி பாரு, ஓடி போயிடும்.
அப்படிதானே நடுவர்களே நீங்க பண்ண லவ் பண்ண பொண்ணு ஓடி போச்சு. இல்ல, ஓடி போறது பரவாயில்ல, கழட்டி விடுறது. நம்மளோட தலைப்பு வந்து பிகரை கழட்டி விடுவது ஈஸியா. கழட்டி விடுறதுக்கு தான் இப்படி ஒரு பதிலே சொல்றோம். பைசா வாங்க பைசா இல்லன்றோம். இன்னொன்னு, உங்க அப்பா ஒரு லூசு. ஏய், எங்க அப்பா நீ எப்படா பார்த்த? இல்ல நடுவர் அவர்களே, பொண்ணு கிட்ட சொல்லலாம், உங்க அம்மா இருக்காங்களே பஜாரி, நீ ஒரு ஸ்டாப் பண்ணீங்கன்னா போதும், அவ கைட்டி விட்டுறலாம். கைட்டி விடலாம், ஈஸியா கைட்டி விடலாம். ஆமா, குடும்பத்தையே திட்டான், இவன் கூட எப்படா வாழறதுன்னு போயிடுவான். அனாவசியமா கைட்டி விடலாம் நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்ல, துப்பு கெட்ட குடும்பம் உன் குடும்பம்னு சொல்லி பாருங்களேன், துப்பிட்டு போயிடுவான். அவ்வளவுதான் நடுவர் அவர்களே, இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது யாருன்னா ஒருத்தர் கோர்ட்ல போய், இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், இந்த பொண்ணை நான் பிக்கப் பண்றேன், ஜட்ஜி சார் கொஞ்சம் பிக்கப் பண்ணி விடுங்கன்னு சொல்ல முடியுமா? அதே கோர்ட்ல போய் சொல்லுவேன், இதுக்கு எனக்கு செட் ஆகாது, பிரிச்சு விட்டுருவேன். சட்டப்படி கழட்டி விடுவதற்கு ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கும், சட்டமே அதுக்கு வழிவகுக்குது. செட் பண்ணி கொடுக்கிறதுக்கு உங்க மாதிரி ஒருத்தர், இல்ல நல்ல மனிதர் ஒருத்தர் வந்து பேசலாம், சொல்லலாம் இவன் நல்ல பையன்ட்டு. ஆமா ஆமா ஆமா. ஆனால் பிக்கப் பண்றது 100 பொண்ணை பார்த்து ஒண்ணுதான் ஆகும். ஆமா. ஆனா ஒருவேளை நீ 100 பிக்கப் பண்ணனா, துப்பிட்டனாவே அப்படி ஒரு துப்பு துப்புனா போதும் நடுவர்களே, நம்மளை விட்டு எப்போ ஒரு மூஞ்சா மொகர கட்ட செருப்பாளடி அப்படி சொல்லி இல்ல பரதேசி அப்படி சொன்னா கைட்டிட்டு போய் சொல்லலாம், கைட்டிட்டு போயிடுவான். அறிவு கட்ட முண்டம், வயிற்றுக்கு சோறு போத நிறுத்து, இல்ல வேற ஏதாவது தின்று போது நிறுத்து கேட்கலாம் நடுவர்களே. அவங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு மூஞ்சா நீங்க கேட்டீங்க பார், அத ஒரு தடவை நல்லா எந்த பொண்ணா பார்த்து ஏ கழட்டிட்டு தலைதறிக்க ஓடி போவா. நீங்க எத்தனை பொண்ணு வேணாலும் பிக்கப் பண்ணலாம்னு நினைக்கிறது தப்புன்னு அவங்க சொல்ற மாதிரி, நாளைக்கு காலைல வா நடுவர் என் கூட வா, நீ அழகால நானும் அழகால, சத்தியமா பார்க்காது, அது வேற விஷயம். போய் பாப்ப உன்னை மட்டும் சொல்லிக்க. நடுவரை நானும் நடுத்தெருல நின்னா ஒரு பொண்ணு கூட பார்க்காது. பிக்கப் ஆகணும்னா எல்லாம் பிக்கப் ஆகணும், ஆகாது நடுவர்களே. ஆனா நீயே போயிட்டு உனக்கு இப்ப பிக்கப் ஆயிருக்குல்ல, நீ இப்ப வந்து அதெல்லாம் பேசாதியா, தலைப்பு உண்டு மட்டும் பேசியா. ரைட்டு, நடுவர் தனியா தான் வந்தாருப்பா, யாரு கூடயும் வரல. அதாவது தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கும் பிக்கப் பண்ண முடியாது. யாருமே நினைச்ச ஒண்ணு இல்ல பைக் இருக்கணும், இல்ல ஏடிஎம் கார்டு இருக்கணும், இது எல்லாம் இல்லன்னா அவ கண்டிப்பா கிடைக்க மாட்டா. அப்படியே இதெல்லாம் இருந்து பிக்கப் பண்ணிட்டனா, இது எதுவுமே இல்லன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஓடியே போயிடுவான். சோ அப்ப கழட்டி விடுறதுதான் ஈஸி. இல்ல இது கொடுமை என்னன்னா, 15 நிமிஷமா மூச்சு தெரிக்க பேசி கடைசியில புரியுது பாரு, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. உங்களை சொல்ல நடுவர்களே, ஆரம்பத்திலே புரிஞ்சிருக்கு தேவையில்லையா, அறிவு கட்ட முண்டமே. அதாவது அவர்களை பார்த்து கேக்குறேன், அவங்கள பார்த்து, கழுதைக்கு தெரியுமா கற்பூன வாசனை அப்படின்னுவாங்க. ஏன் கேட்டாங்க, ஏன் கழுது எனக்கு தெரியாதுப்பா, கழுதிக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. என்னையா இல்ல நடுவர் அப்படிதான், அந்த காதல்ன்றது பிக்கப் பண்றது யாருக்கு தெரியும் தெரியும்னே தெரியாது. ஆனா புரிஞ்சுதா நான் பேசுறது? நல்லா புரிஞ்சுதுப்பா. புரிஞ்சுதுன்னா சரி, எனக்கே புரியல புரிஞ்சுதுன்ற ரைட்டு, உன்னை திட்டின படம் தான் நீ புரிஞ்சுதுன்னு சொல்ற. மிக்க நன்றி. அதாவது பெப்பர் டிவி நேயர்களுக்கும் பெப்பர் டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சத்தியமா பிக்கப் பண்ண முடியாது, அதுக்காக ட்ரை பண்ணாதீங்க. கழட்டி விடுறது ஈஸி, ஒருவேளை பிக்கப் பண்ண ஈஸியா கழட்டி விட்டுருவோம். நன்றி நன்றி, 2 நன்றி போதும்.